இந்த வேத பாடம் உங்களுக்கு பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக, உயிர்ப்பிக்கிறதாக இருப்பதாக. சங்கீதம் 104 1 முதல் 4 வசனங்களை இன்றைக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாய் தரித்து வானங்களை துறையைப் போல விரித்திருக்கிறீர். தமது மேல் வீடுகளை தண்ணீரால் மச்சு பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய சட்டைகளின் மேல் செல்லுகிறார். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார். முதல் வசனத்தின் மத்திய பகுதி சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர். தாவீது ராஜா ஆண்டவரை பார்க்கும்போது சிறியவராய் அல்ல, மிகவும் பெரியவராய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் யார் என்று பார்க்கக்கூடிய பிரகாசமான மனக்கண்களை ஆண்டவர் நமக்கு தருவார் என்றால் நாம் பாக்கியவான்களாயிருப்போம். அவர் மகா பெரியவர், அவர் மகா வல்லமையுள்ளவர், மகா போதுமானவர். அவர் பிதாவாயிருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். அவர் நம்முடைய மேய்ப்பனாயிருக்கிறார், நாம் மேய்ச்சலின் ஆடுகளாயிருக்கிறோம். அவர் திராட்சை செடியாயிருக்கிறார், நாம் கொடிகளாயிருக்கிறோம். அவர் அஸ்திபாரமாயிருக்கிறார், மூலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் கட்டப்பட்டு எழுப்பப்படுகிற மாளிகைகளாயிருக்கிறோம். கிறிஸ்துவ மார்க்கத்தில் கிறிஸ்து யார், அவருக்குள் நாம் யார், அதை கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். கிறிஸ்து யார், அவருக்குள் நாம் யார். கிரேக்க தத்துவ ஞானிகள் எல்லாம் மனிதனே உன்னை நீ அறிந்து கொள், நோ யுவர் செல்ஃப். தமிழக கவிஞர்கள் கூட பாடினார்கள், நீ உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால். ஆனால் மனிதனை மனிதன் அறிவதற்கு முன்பு மனிதன் ஆண்டவரை அறிய வேண்டியது அவசியம். நம்மை உருவாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர், பேர் சொல்லி அழைத்தவர், நாம் ஆராதிக்கிறவர், அவர் எப்படிப்பட்டவர். தாவீது ஒரு காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கண்டார், கர்த்தர் பெரியவரும். இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் பெரியவர் மட்டுமல்ல, மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். 96ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. இந்த வேதம் முழுவதிலும் நூற்றுக்கணக்கான இடங்களிலே கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். நம்முடைய சின்ன மனதினாலே, நம்முடைய குறுகிய மூளையினாலே கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிய முடியாது. ஒரு சிறிய எறும்பு சூரியன் எவ்வளவு பெரியது என்று அறிய முயற்சித்தால் சூரியன் எவ்வளவு பெரியது என்பதை ஒரு நாளும் கண்டுகொள்ள முடியாது. நாம் நினைக்கிறதை விட ஆண்டவர் பெரியவர், நாம் சிந்திக்கிறதை விட ஆண்டவர் பெரியவர். கோடி கோடி கிரகணங்களை கோடி கோடி மைலிருந்து அவர் உண்டாக்கினவர். லட்சம் லட்சமான நட்சத்திரங்களை உருவாக்கினவர். வானாதி வானங்களுக்கு மேலாக வாசம் பண்ணுகிறவர். அவர் எவ்வளவு பெரியவர். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது,
அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். ஏசாயா 66:1 சொல்லுகிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. ஒரு வார்த்தை, வெளிச்சம் உண்டாக கடவுது. அப்படியே அந்த வெளிச்சம் உண்டாகிவிட்டது. அவ்வளவு பெரியவர். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரியவர் பெரியவர் என்று உங்களுடைய வாயினாலே அறிக்கையிடும் போது உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் ஒன்றுமில்லை என்று நிச்சயமாய் உணர்ந்து கொள்வீர்கள். என் கர்த்தர் பெரியவர், நான் ஆராதிக்கிற என் தேவன் பெரியவர், உலகங்களை சிருஷ்டித்தவர் பெரியவர், எனக்காக பூமியில இறங்கி வந்தவர் பெரியவர், எனக்காக இரத்தத்தை சிந்தினவர், என்னை விலையேற பெற்றவனாய் மாற்றுகிறவர், அவருக்கு ஒப்பானவர் இல்லை, அவர் பெரியவர், அன்பிலே பெரியவர், கிருபையிலே பெரியவர், பெரியவர் 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 என்று சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்துருக்கள் சிறியவர்களாய் மாறி போவார். தாவீதினுடைய வெற்றியின் ரகசியம், 40 வருடங்கள் ராஜாவாய் இருந்து நூற்றுக்கணக்கான ஜாதிகளை, ஜனங்களை மேற்கொண்டதற்கு காரணம், எப்போதும் அவர் கர்த்தரை பெரியவராய் கண்டார். முதல்ல ஒரு கரடி அவரை ஆடுகளை பிடிக்க வந்தது. என் கர்த்தர் இந்த கரடியை பார்க்கிலும் பெரியவர். இப்போ கரடி சின்னதா மாறிட்டு, கர்த்தரை பெரியவர் 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 சொல்லும்போது எந்த தீய மனுஷனும், எந்த பொல்லாத மனுஷனும் சின்னவனாய் சுண்டக்காய போல மாறிவிடுவார். கர்த்தர் பெரியவர் சொல்லி 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 அதை நினைக்கும் போது இந்த கரடியை மேற்கொள்றது ரொம்ப ஏசு, அடிச்சே கொண்டார். பெரிய சிங்கம் வந்தது, தன்னுடைய ஆட்டுக்குட்டி ஒன்றை பிடித்து கொண்டு போனது. இதுச்சி உலக சிங்கம். ஏன் ஆண்டவர் வெளிப்படுத்தல் 5:5 யூதாவின் ராஜ சிங்கம், யூதாவின் ராஜ சிங்கம் 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 சொல்லிட்டே போய் உலக சிங்கத்தை தடினாலும் கோலினாலும் அடித்து வாயிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியை பறிச்சிட்டார். சிங்கம் செத்தே போச்சு. தாவீதுக்கு எப்போதும் எந்த ஒரு பொல்லாத மனுஷன் வந்தாலும், கோலியாத்தே வந்தாலும், கோலியாத்தை பார்க்கிறதே இல்லை. தாண்டவரை தான் அவர் பார்க்கிறது உண்டு, பெரியவராய் பார்க்கிறார். மற்றவங்க பார்வையில் கோலியாத்து பெரிய ஆளா தெரிஞ்சிருக்கலாம். கோலியாத்து ஒரு மிலிட்ரி ட்ரெஸ்ல வந்து நிற்கிறான். தாவீது அந்த கோலியாத்து பக்கத்தில் ஆண்டவருக்கு ஒரு மிலிட்ரி ட்ரெஸ் கொடுத்து, இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன் என்று அவருக்கு பெயர் சொல்லி அழைத்து, சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி கடவுளை பக்கத்தில் பெரிய உருவமா நிறுத்தும் போது கோலியாத்தை பார்த்தா ஊதி தள்ளிடலாம் போல் இருக்கு. சுண்டக்கா மாதிரி தெரியுது. ஆனால தான் கோலியாத்தை கண்டு மற்றவங்கெல்லாம் பயந்தாலும் கர்த்தர் பெரியவர் என்று அறிக்கையிட்ட தாவீது பயப்படவே இல்லை. அதான் ஒரு பெரிய ரகசியம். அதான் ஒரு பெரிய ரகசியம். ஒரு முறை ஒரு கடற்கரைக்கு போயிருந்தேன். நான் பிரசங்கம் பண்ணுற இடத்துலேருந்து பக்கத்தில் தான். சில வாலிபர்கள் என்ன கூப்பிட்டு போனாங்க. அந்த ஊரில் உள்ள ஒரு பையனும் எங்கள் கூட வந்தான். அந்த கடற்கரையில் உள்ள கிராமத்தில் வாழ்கிறேன். அண்ணே, ஒரு தந்திர கணக்கு போடுறேன், செய்கிறீங்களா? எனக்கு கணக்குன்னா ரொம்ப இஷ்டம். ஹைஸ்கூல்லே கணக்கு வாத்தியராக இருந்தேன். சின்னதுலேயே தந்திர கணக்கு நிறையா போடுவேன். சரிப்பா. அவன் என்ன பண்ண, ஒரு பெரிய கோடு இந்த கடற்கரை மண்ணில் போட்டுட்டான். அண்ணே, இந்த கோட்டை தொடக்கூடாது.
இந்த கோட்டை அழிக்கக்கூடாது, கையாலையும் அழிக்கக்கூடாது, காலாலையும் அழிக்கக்கூடாது. இந்த கோட்டை சின்ன கோடா மாற்றிடணும். போட்டதே பெரிய கோடு, கையால் தொடக்கூடாது, காலால் தொடக்கூடாது. இந்த கோட்டை சின்ன கோடாக மாற்றிடணும். நான் படித்த படிப்பெல்லாம் எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியல. யோசிச்சு பார்த்து எனக்கு ஒன்றும் புரியல. இது தெரியலையா, இது தெரியலையா? சரியப்பா நீ தான் சொல்ல. இது பெரிய கோடு மாதிரி தான் தெரியும். அது பக்கத்தில் அதை விட ஒரு பெரிய கோடு போட்டால் இந்த கோடு சின்ன கோடாக மாறி, அதை தொட வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது சின்ன கோடாக மாறி. சாத்தானுக்கு ஆண்டவரை பெரியவராக காட்டுறது பிரியம் கிடையாது. தன்னை தான் காத்தடிச்சு பலூன் மாதிரி பெரிய உருவமாக ஈன்னு பல்ல காட்டி ஒரு நீளமான வாழை காட்டி தன்னைத்தான் ஜனங்கள் பெரிய ஆளாக பார்த்து பயப்படணுன்னு தான் சாத்தான் நினைப்பான். அவன் இயேசுநாதரை காட்டும்போது பெரியவரா, தேவகுமாரனா, பட்சிக்கிற அக்னி உடையவரா, நீண்ட ஆயுசு உடையவரா, சர்வ வல்லவரா காட்டி கொடுக்காம இயேசுவை குழந்தை இயேசு, மரியாள் மடியில் பால் குடிக்கிற இயேசு, நாங்கள் செய்கிற தப்பு விபச்சாரம் வேசியத்தனம் குடி அதெல்லாம் கண்டுக்கிடாத இயேசு. இயேசு குழந்தையா இருந்தால் தான் இவங்க இஷ்டம் போல பாவம் செய்யலாம். அவரை பெரியவராக காட்டிட்டா அவரு பார்ப்பாரு, என்ன பாவம் செய்கிறார். குழந்தையாவே இருவாண்டவரே வளர்ந்துடாதையும், உமக்கு வேணா குழந்தை இயேசு ஆலயம், ஒரு பெரிய ஆலயமே கட்டித்தார், அங்கேயே பால் குடிச்சிட்டு கிடைக்கும். சிலர் வீட்டில் இயேசுநாதர் 6 அடி உயரமான ஒரு மனுஷனா, வீட்டில் படம் கிடம் மேகசின் அதிலெல்லாம் ஒரு 6 அடி உயரமான இயேசு, விதவிதமாக தாடி வச்சிட்டு இருக்கிற இயேசு. அப்படித்தான் சாத்தான் காண்பிக்கன்னு நினைப்பான். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் அவரை ஒருபோதும் நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம். மனுஷகுமாரனாய் வந்து செய்ய முடித்துவிட்டு செய்துவிட்டு போனாலும் அவர் 6 அடி உயரம் உள்ள மனுஷன் அல்ல, அவர் பெரியவர். அப்போஸ்தலன் யோவான் 3 வருஷம் இயேசுடைய மார்பில் சார்ந்து அவருடைய அற்புதங்கள்லாம் பங்கு பெற்று கூடவே உண்டு உறங்கி இருந்த ஒரு ஆள். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பத்மோ தீவில் தரிசனமாகும்போது பெரிய உயிர்த்தெழுந்த தேவகுமாரனாய், தேவாதிதாவனாய், 100கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டு வாழ்கிற நித்தியமான ராஜாவை பார்த்தபோது அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அவர் சிரசு வெண்மையாய் உறைந்த பனியை போல காணப்பட்டது. அவருடைய கால்கள் எல்லாம் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல காணப்பட்டது. 7 நட்சத்திரங்களை தன்னுடைய கைகளில் ஏந்தி கொண்டிருந்தார். ஒரு நட்சத்திரமே எத்தனையோ கோடி 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 மடங்கு பெரியது. 7 நட்சத்திரம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 70,000 சூரியனை விட பெருசா இருந்திருக்கும். அதை உள்ளங்கையில் அப்படி தூக்கிட்டு அப்படி நடக்கிறாராம். யோவான் பார்த்து பதறி போனார், நடுங்கி போனார். வேதம் சொல்லுகிறது, செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தார். வெளிப்படுத்தல் 1:17 வாசிக்கிறோம். ஏன் அவர் செத்தவனை போல விழுந்தார்? மார்பிலை சார்ந்து இருந்தவர் தான், கூட இருந்த அற்புதங்களை செய்தவர் தான்.
ஆண்டவரிடத்தில் எத்தனையோ, ஆனால் அவர் உண்மையிலே மனுஷகுமாரனாக 33.5 ஆண்டுகள் இருந்தாலும் கோடி கோடி வருஷங்களாக அவர் தேவாதி தேவனாக இருந்தார். ஆகவே இந்த உலக தோற்றம், உலக பிரகாரமான படங்கள் நம்மை ஏமாற்றுகிறதா இருக்கிறதே தவிர உண்மையில இயேசு இந்த படங்களிலும் இல்லை, இந்த படங்களை போலவும் இல்லை. ஒரு எஸ்டேட்டில் ஊழியம் செய்யும் போது ஒரு வாலிபன் என்னை ரொம்ப அன்பா தன்னுடைய வீட்டுக்கு அழைத்தார். நான் இந்துவிலேருந்து இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். வெரி குட். இயேசுநாதருக்கு ஒரு பூஜை அறை கட்டியிருக்கேன். வெரி குட். நீங்கள் எப்படியும் எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த பூஜை அறையை பார்க்கணும். சரி, வாரேன் தம்பி. ஒரு ரூமை பூஜை அறையாக வச்சுருக்கான். ஒரு அழகு இயேசுவான ஒரு படம், நல்ல சீரியல் லைட்லாம் அதில் போட்டிருக்கான். 2 எலக்ட்ரிக் பல்பு மாதிரி, அது மெழுகுத்தி மாதிரி அந்த பல்பு எரிகிறது. அந்த அறைக்குள்ளே போகும்போது ரொம்ப பயபக்தியாக தான் ஷூவெல்லாம் கழட்டி, செருப்பெல்லாம் கழட்டி, அப்படியே குனிஞ்சி நடுங்கி பயபக்தியாக போகிறான். இயேசுநாதரை பாருங்கன்னு கேட்குறான். நான் அந்த இயேசுநாதரை கூர்ந்து பார்த்தேன். கொஞ்சம் வித்தியாசமான இயேசுநாதராக இருக்கு. பல்ல காட்டி சிரிக்கிற இயேசுநாதர் மாதிரி இருக்கு. இப்படி நான் ஒரு இயேசுநாதரை பார்த்ததே இல்லையே. கூர்ந்து பார்த்தா அது எம்ஜிஆர் ஏதோ ஒரு சினிமாவுக்கு வேஷம் போட்ட ஒரு கதை. சிவகாசிக்காரங்க அதை கேலண்டர் ஆக்கிட்டாங்க. இந்த எம்ஜிஆர் ஏன் பல்ல காட்டிட்டு நிற்கிறாரு, ஈன்னு காட்டிட்டு இருக்காரு. இந்த பேதமையான பையன் பாருங்க, இயேசுநாதரை பாருங்க. எனக்கு அழுறதா சிரிக்கிறதானே தெரியல. கர்த்தருடைய வருகையில் வரும்போது அவர் குழந்தை இயேசுவாகவோ அல்லது 6 அடி உயரமான மனுஷனையோ வரப்போவதில்லை. அவர் எப்படி வருவாரா? பிதாவின் மகிமை பொருந்தினவராய். அவருடைய மகிமை, பிதாவுடைய மகிமை, மகிமையான தேவ தூதர்களோடு பிரதான தூரனுடைய கால சத்தத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வரும்போது, அதுவரை இயேசுவை குழந்தை இயேசுவாகவோ 6 அடி உயர மனுஷனா பார்த்தவங்கெல்லாம் யோவான் தபால்னு பாதத்தில் விழுந்த மாதிரி, இவ்வளோ பெரிய இயேசுன்னு எனக்கு தெரியாது, இவ்வளோ வல்லமை உள்ளவர் என்று தெரியாது, இவ்வளோ மகிமை உள்ளவர் என்று தெரியாது. நான் இயேசுன்னா ஏதோ புள்ள பூச்சின்னு நினச்சிட்டேனே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் இயேசுவை சிறியவராக பார்க்கறதுனால தான் தங்களுடைய பிரச்சனை நேரத்தில் அவர் அண்டிக்கொள்ள முடியாமல் போய் இயேசுவோட பிரச்சனையை பெருசா பார்க்குறாங்க. பேதுரு கடல்ல நடந்த போது கடல்ல நடந்து வர்ற இயேசுவை பார்க்கல, பெரிய அலைய பார்த்தார். இயேசுவோட பெரியவதா இருக்கால. உண்மையான இயேசு யார் என்று தெரியாதனால தான் தபக்குன்னு தண்ணிக்குள்ளும் விழுந்தார். பிரச்சனையை சின்னதா பார்த்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அதை மேற்கொள்ளணும்னா கர்த்தரை பெரியவரா பார்க்கணும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராய் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை வார்த்தையினால சிருஷ்டித்த வல்லமையுள்ள தேவனாய் பார்க்க தவறுகிறனால தான் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி அடைகிறது. இன்றைக்கு வேதத்திலிருந்து கர்த்தர் சில மனுஷரோட கம்பேர் பண்ணி நம்ம அவரை அறிந்து கொள்வதற்கு உலக பிரகாரமான சிலரை நமக்கு முன்பாக காட்டுகிறார். முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு 7 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யார் யாரை விட அவர் பெரியவர்? முதலாவது யோவான் 8ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்திலே யூதர்கள் ஆண்டவரை பார்த்து,
எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீர் பெரியவரோ? அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள். நீ உன்னை எப்படிப்பட்டவன் ஆக்குகிறாய்? ஒரு கேள்வி கேட்டார். ஆபிரகாமிலும் நீர் பெரியவரோ? உண்மையிலே அவருக்கு ஒப்பானவர்கள் ஒருத்தருமே இல்லை. பாடுறோம், உமக்கொப்பானவன் யார்? சிவந்த சமுத்திரத்து கரையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நின்று சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் ரெண்டாய் பிளந்ததை பார்வோனையும் அவனுடைய சேனையும் அவனுடைய ரதங்களையும் தள்ளி போட்டவரை பார்த்த உடனே உமக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. யூதர்கள் ஆபிரகாம் வைத்து இயேசுவை ஒப்பிட்டு, நீ ஆபிரகாமிலும் சின்னவன் தான், ஆபிரகாம் மூலமாக தான் எபிரேய சந்ததி உருவானது, ஆபிரகாமும் ஆகாருக்குள்ள தொடர்பு தான் இஸ்லாமியர்கள் வந்தார்கள், ஆபிரகாமின் சந்ததியில் தான் இயேசு பிறந்தார் என்பதை மத்தேயு 1:1 வாசிக்கிறோம். ஆபிரகாம் கிறிஸ்தவர்களுக்கும் தகப்பன், இஸ்லாமியருக்கும் தகப்பன், யூத மார்க்கத்துக்கும் தகப்பன். அவர் பெரியவர், அல்ல சந்தேகமே இல்லை. இந்த கற்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ணி அவர் வல்லமை உள்ளவர். இயேசு சொன்னார், என் நாளை பார்க்கணும்னு ஆபிரகாம் ரொம்ப ஆவலா இருந்தார். என் நாளை ஆபிரகாம் கண்டார், களி கூர்ந்தார் என்று யோவான் 8:56 சொன்னார். ஆபிரகாம் என்ன கண்டார்? யூதர்களுக்கு புரிய முடியல. ஆபிரகாம், உனக்கு இந்த 50 வயசாகலையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ? ஏசு சொன்னார், ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே நான் இருக்கிறேன். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், எல்லாரும் மரித்தார்கள். இயேசு சொல்லுகிறார், நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன், மரணத்தை ஜெயித்தவராய் எழுந்திருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவராய் இருக்கிறேன், ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னாலேயே இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. நம்முடைய ஆண்டவராய் இயேசு இன்றைக்கல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன் குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று வெளிப்படுத்தல் 13:8 வாசிக்கிறோம். உலகம் தோன்றுவதற்கு முன்பு, பர்வதங்கள் உருவாவதற்கு முன்பு இயேசு கிறிஸ்து தம்மை தாமே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாய் ஒப்பு கொடுத்தார். எல்லாரும் மரித்தார், நான் உயிரோடு எழுந்தேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். ஆகவே நான் ஆபிரகாமிலும் பெரியவராய் இருக்கிறேன். யோபு பக்தன் அவ்வளவு போராட்டத்திலும் கர்த்தரை பெரியவராய் கண்டார். யோபு 19:25 அவர் முழங்கி சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் இந்த பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் என் மாம்சத்திலிருந்து என் தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். என்ன ஒரு மகிமையானவர்! ஆபிரகாமிலும் பெரியவர். இரண்டாவதாக சமாரியா ஸ்திரீ, யோவான் 4:12 ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த யாக்கோபிலும் நீர் பெரியவரோ? யாக்கோபு என்ன கொடுத்துட்டாராம்? கிணற்றை கொடுத்துட்டாராம். கிட்டத்தட்ட 2000 ஆண்டா அந்த கிணறு சமாரியாவில் இருக்கு, சீகேருங்கிற இடத்துல இருக்கு. தண்ணி இன்னும் வத்தாம வந்துகிட்டே இருக்குது. இவ அறியாமையில கேட்டாளா?
இயேசு யாருன்னு தெரியாம கேட்டாளா? இந்த கிணத்தை எங்களுக்கு கொடுத்த அப்பா, இயேசு உனக்கு சின்ன கிணறு, அவர் உனக்கு தந்தது ரட்சிப்பு, தேவ சமாதானம், தேவ சந்தோஷம், நித்திய ஜீவனை கொடுத்தாரு, ஆவின் அபிஷேகத்தை கொடுத்தாரு, வரங்களை கொடுத்தாரு, வல்லமையை கொடுத்தாரு. நீ செத்து போனால் கூட பரலோகத்தில் உனக்கு நித்திய வீட்டை வச்சிருக்காரு. அநேக வாசஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இவ்வளோ கொடுத்த ஆண்டவருக்கு முன்னால் அவ சொல்கிறான், ஆஃப்டர் ஆல் இந்த கிணத்து தண்ணீரை கொடுத்த யாக்கோபில நீ பெரியவரோ? இயேசு என்ன சொன்னார்? இந்த கிணற்றின் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாம். கிணறு என்றால் என்ன? இந்த உலகம் காண்பிக்கிற சுவைகளை, சிற்றின்பங்களை அனுபவிக்கிறவனுக்கு மறுபடியும் அவன் நரகத்துக்கு போனால் கூட நரகத்திலும் ஐஸ்வர்யவான் தாகத்தோடு கடந்து ஒரு சொட்டு தண்ணியை நாவில் வைக்க முடியாதா? மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனால் நான் ஒருவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் ஜீவ தண்ணீர், அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். யோவான் 4:14 ஆண்டவர் அப்படி சொன்னார். உன் சரீரத்தின் தாகத்தை தீர்க்க மட்டும் இந்த கிணற்று தண்ணீர் பிரயோஜனமா இருக்கும். உன் ஆத்ம தாகத்தை இந்த கிணறு தீர்க்காது. உன்னுடைய ஆவியின் ஏக்கத்தை இந்த கிணறு தீர்க்கத்தால் ரட்சிப்பு உன்னுடைய ஆத்மாவின் தாகத்தை தீர்க்கும். பரிசுத்தாவின் அபிஷேகம் உன்னுடைய ஆவியின் தாகத்தை தீர்க்கும். ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினவர். அவர் யாக்கோபிலும் பெரியவர். மூன்றாவதாக சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். மத்தேயு 12:42 ஆண்டவர் சொல்லுகிறார், தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லையிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தார். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். நியாயத்தீர்ப்பின் நாளிலே அந்த சேபா ஸ்திரீ இறங்கி வந்து அவரை பெரியவராய் காண தவறினவர்களை நியாயம் தீர்ப்பார். சாலமோனிலும் பெரியவர். சாலமோன் எதிலே பெரியவர்? 40,000 மைல் ஆளுகை செய்ததிலே அவர் பெரியவர். ஆளுகையில் அவர் பெரியவர். நான் என் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறேன், அவர் எல்லா தேவர்களிலும் பெரியவர், அவருக்கு நான் கட்டுகிற ஆலயம் பெரியதாயிருக்கும். ஞானத்தில் அவர் பெரியவர். அவரை போல ஞானத்திலே முன்னாலும் இருந்ததில்லை, பின்னாலும் இருந்ததில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சாலமோனுக்கே ஞானத்தை கொடுத்தவர். 1 கொரிந்தியர் 1:31 சொல்கிறது, அவரே ஞானம், அவரே மீட்புமானவர். யாக்கோபு 1:5 சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், அவரிடத்திலே வேண்டிக் கொள்ள கடவன். சாலமோன் எதிலே பெரியவர்? உலக மகிமையிலே பெரியவர். ஆண்டவர் சொன்னார், இந்த காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், இவைகளில் ஒன்றாயிலும் சாலமோன் தன்னுடைய சர்வ மகிமையிலே உடுத்தி இருந்ததை ஒன்றை போலாயிலும் உடுத்தி இருந்ததில்லை. அவர் ஞானத்தின் ஊற்றுக்காரனர், ஞானத்தின் அபிஷேகத்தை தருகிறவர். 12 ஆவின் வரங்களில் ஒரு வரம் ஞானத்தை உணர்த்துகிற வரம். 1 கொரிந்தியர் 12:8-9 அதை வாசிக்கிறோம். அவருடைய ஞானம், அறிவு, புத்தி, அந்த ஐஸ்வர்யமெல்லாம் அவருக்கு அடங்கி இருக்கிறது. அவர் சாலமோனிலும் பெரியவர். 4ஆவதாக வேதம் சொல்லுகிறது, அவர் யோனாவிலும் பெரியவர். மத்தேயு 10:40-41 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், யோவானிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆகவே நினிவே பட்டணத்தார் நியாய தீர்ப்பின் நாளிலே இந்த சந்ததியாரோடு எழுந்து இவர்கள் மேல் குற்றம் சாட்டுவார்கள்.
யோனாவிலும் பெரியவர். ஆண்டவர் யோனாவை பெரியவராய் கண்டார். ஒரு தீர்க்கதரிசியை புறஜாதி மக்களான அசிரியரிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று விரும்பின போது இஸ்ரவேலில் உள்ள எல்லா தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் இந்த யோனா போனால் காரியத்தை சாதிப்பார், யோனா போனால் அந்த ஜனங்கள் மனம் திரும்புவார்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேர் இருக்கிறார்களே, யோனாவை அனுப்பினார். ஆனால் இயேசு யோனாவிலும் பெரியவர். யோனா பிரசங்கம் என்ன? 40 நாள் உண்டு. 40 நாளில் நினைவு பட்டம் கவிழ்க்கப்பட்டு போகும், கவிழ்ந்து போகும், அழிக்கப்பட்டு போய் அழியும் அழியும் அழியும். அதான் பிரசங்கம் பண்ணார தவிர இந்த அழிவிலிருந்து தப்புவது எப்படி அதை பிரசங்கம் பண்ணல. எல்லாம் சாகட்டும். ஏன் ஆண்டவர் 40 நாள் வச்சா? சீக்கிரமா செத்து தொலையட்டும். யோனாவுக்கு ஒரு மனதுருக்கமும் இருந்ததில்லை, அவங்கெல்லாம் மனம் திரும்பணுங்கிற எண்ணமும் இருந்ததில்லை. பட்டணம் முழுவதுக்கும் போய் அவன் பிரசங்கம் பண்ணலையா? பாதி தூரம் போய் 40 நாள் உண்டு அழிக்கப்படும் சொல்லிட்டு வந்துட்டார். ஒருத்தர் வாயில கேட்டு 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 ராஜா வரைக்கும் போயிட்டு உடனே ராஜா ஒரு பெரிய சட்டம் போட்டார். யாரும் புசிக்கூடாது, குடிக்கூடாது, 3 நாள் இரவும் பகலும் உங்களுடைய கோழி கூட தீனி திங்கக்கூடாது, நாய் கூட பூனை கூட பால் குடிக்கூட, எல்லாரும் உபாசம் இருக்கு நாளும். அதை பார்த்து ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவராக மாறினார். தான் செய்ய வேண்டிய தீமையை செய்யவில்லை. இயேசு அழிப்பாயின்னு ஆண்டவர் சொல்லலை. தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசியா போதும், நீ கெட்டுப்போக மாட்டா, நீ அழிய மாட்டா. கர்த்தர் இரக்கமும் மன துருக்கமும் நேடிய சாந்தமும் மிகுந்த தயமுள்ள, அதற்காகவே ஒரே பிறந்த குமாரனையே சிலுவையில் தந்தார். நீ அழிவது ஆண்டவருக்கு சித்தமல்ல, ஒருவராயிலும் கெட்டு போவது தேவனுக்கு பிரியமல்ல. நீ மனம் திரும்பு. கண்ணீரோடு கேட்க வாசற்படியிலே நின்று நான் தட்டுகிறேன். ஒருவனாவது என் சத்தத்தை கேட்டால் கதவை திறந்தார் அவடத்தில் வருது. ஆண்டவருக்குள்ளே இருந்த மனதுருக்கம் யோனாவுக்குள்ளே இருந்ததில்லை. இயேசுநாதருடைய பிரசங்கம் அழிவாய் அது அல்ல. நீ மனம் திரும்பி, நீ வாழ்வாய், நீ என்னன்னைக்கும் வாழும்படி நித்திய ஜீவனை உனக்கு தருவேன். யோனாவின் பிரசங்கம் ஒரே ஒரு பட்டணம், நினிவே பட்டணத்துக்கு மட்டும்தான். ஆனால் இயேசுவை பிதாவானவர் தந்தருளினது இந்த உலகத்துக்கு தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு உலகம் எங்கும் தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். ஆகவேதான் யோவான் 3:17 வேதம் சொல்லுகிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலேயே இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். 5வதாக பொற்சிலையிலும் பெரியவர். நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய புது தெய்வத்தை தானே உண்டாக்கணும். பொன்னினால் செய்த ஒரு சிலையை 60 முழ உயரம், 180 அடி உயரம்னா பார்த்துக்கொள்ள, 60 முழம்னா ஒரு முழம், அவ்வளோ உயரமாய் தூரா சமவெளியில் நிறுத்தினார். இந்த தெய்வம் தான் பெரிய தெய்வம். இந்த பொற்சிலை தான் உலகத்தில் உள்ள மட்ட குட்டி விக்கிரங்களை பார்க்கலாம் ரொம்ப பெரிய தெய்வம். எல்லாரும் குனிஞ்சு பணிஞ்சு அதை வணங்கணும். ஆனால் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவுக்கு தங்களுடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இவை என்னதான் பெரிய பொற்சிலை நிறுத்தினாலும் தங்களுடைய ஆண்டவர் பெரியவர், நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் பெரியவர், சர்வ வல்லமையுள்ளவர், எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் விடுவியாமல் போனால் கூட இந்த அற்பமான பொற்சிலை நாங்கள் வணங்க மாட்டோம், வணங்கி நரகத்துக்கு போக மாட்டோம். அதை விட இந்த அக்கினி எவ்வளோ சூடாக்கினாலும் பரவாயில்ல, எங்கள் ஆண்டவர் பெரியவர். அவங்கள தூக்கி அக்கினியில் போட்ட போது
அந்த பெரியவர் உள்ளே இறங்கிவிட்டார். 7 மடங்கு சூடாக்கின அந்த அக்கினியை 70 முறை அபிஷேக அக்கினியால் ஆண்டவர் நிரப்பி விட்டார். அந்த அபிஷேக அக்கினி வந்தபோது உலக அக்கினியால் செயல்பட முடியாமல் போய்விட்டது. எல்லாரும் அப்படி ஏர் கண்டிஷன் பஸ்ஸில் அப்படியே போகிற மாதிரி உள்ளேயே ஒரு ஹனிமூன், உள்ளேயே ஒரு வாக்கிங், உள்ளேயே ஆண்டவருடைய கைப்பிடித்து பாட்டு பாடிட்டு நடந்தார்கள். நேபாத் நேச்சருக்கு ஆச்சரியம், என்னடா 3 பேரை தானே போட்டோம், இங்கே ஏதோ ஒரு ஆள் தேவகுமாரனுடைய சாயல்ல, இயேசுநாதர் சாயல்ல வந்திருக்காரு. ஆகவேதான் சொன்னார், அவருடைய தேவனை அல்லாமல், சாத்ராக் மேஷக் தேவனை அல்லாம வேறே தேவன் இல்லை. என ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 1 யோவான் 4:4 வேத வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவன் யார்? பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்று 2 கொரிந்தியர் 4:4 அழைக்கப்படுகிறவர். உலகத்தின் அதிபதி என்று யோவான் 14:30 அழைக்கப்படுகிறவர். வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளின் தலைவன் என்று எபேசியர் 6:12 அழைக்கப்படுகிற சாத்தான். இங்கே உள்ள மந்திரவாதிகள் எல்லாம் குட்டி சைத்தான்களை வைத்து ஏவல்கள் செய்வினைகள் செய்கிறார். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உலகத்தில் இருக்கிற பிசாசை பார்க்கிலும், உலகத்தில் இருக்கிற குட்டி சைத்தான்களை ஓதுகிற மந்திரவாதியை பார்க்கிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நீ அதை உணர்வியா என்றால் எந்த மந்திரவாதிக்கும் சவால் விட்டு, ஏ மந்திரவாதியே நீ நொறுங்கி போவாய், எனக்குள்ளே இருக்கிறவர் உன் தலையை நசுக்கி இருக்கிறவர், எனக்குள்ளே இருக்கிறவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த சர்வ வல்லவர். 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசே, ஏ மந்திரவாதியே, ஏ பர்வதமே, நீ என்மேல் மோதினால் நீ நொறுங்கி போவாய். இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் நொறுக்கப்பட்டு போவான். இயேசுவின் இரத்தத்தை ஏ மந்திரவாதியே உன்மேல் அக்கினியாய் தெளிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். உன்னுடைய கைகளை கட்டுகிறேன். உன்னுடைய வல்லமை செயலற்று போகும்படி இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளையிடுகிறேன். நமக்குள்ளே இருக்கிறவர், நம்மை ஆலயமாக்கி கொண்டவர், நம்மை வாசஸ்தலமாய், நம்மை ஜெபவீடாய், கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலமாய் ஏற்றுக்கொண்டவர், நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறவர், நமக்குள்ளே அந்நிய பாஷைகளை கொடுத்திருக்கிறவர், எந்த மந்திரவாதியும் மேற்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய போராயுதங்களை தரித்திருக்கிறவர், அவர் பெரியவராய் இருக்கிறார். நான் சிறுவனாய் இருக்கும்போது எங்களுடைய சர்ச்சில் பரிமளோன்னு ஒரு அம்மா இருப்பாங்க. எப்போதும் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. சர்ச்சில் அருமையாக தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. ரொம்ப கரெக்டாக சொல்லுவாங்க. தேவனோடு நடக்கிற ஒரு வல்லமையான ஒரு தாய். அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு மந்திரவாதி புதுசாக குடி வந்தபோது இவன் சீர மந்திரம் சூனியம் ஒன்றுமே பலிக்கல. அப்போதான் அவனுக்கு தெரியும் இந்த அம்மா எப்பவும் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த அம்மாவை இந்த வீட்டை விட்டு துரத்தலைன்னா இவனால் அங்கே தொழில் செய்யவே முடியாது. ஆகவே அவன் காலையிலேருந்து மந்திரம் ஓதுனா எல்லா குட்டி சைத்தான்களும் வரும். ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும். இந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. பின்னால் போய் சொல்லும், கிட்டே போக முடியாது, அந்த வீட்டை சுற்றி அக்கினி எரியுது. ஆகவே அவன்கிட்ட இருந்த சாசுகளில் ஒரு பொல்லாத அனுமார் ஆவி இருந்தது. அந்த ஆவி அனுப்பும்போது அவன் சொன்னான்,
பெரிய அருவருப்பான கருத்த உருவத்தில் போ, உன்னை பெரிய ஆளா காஞ்சிக்க. திடீர்னு உன்னை பார்த்தோன்னு அந்த அம்மா பயந்துருவார். பயந்த உடனே ஒரு அடி அடிச்சிட்டு ரத்தம் கக்கி அந்த அம்மா சாவணும். அந்த அனுமார் ஆவி ஹோ ஹோ ஹோன்னு வந்துச்சு. இந்தம்மா அதை ரொம்ப அசால்ட்டாக பார்த்தாங்க. அனுமாருக்கே ஒரு வெக்கம் வந்துருச்சு. என்னடா பயப்பட மாட்டேன்றாங்க, ரொம்ப சர்வசாதாரணமாக ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப அற்பமாக பார்க்குறாங்க. ஈன்னு பல்ல காட்டுச்சு. இந்த அம்மா சொன்னாங்க, ஏய் நீ ஏன் இயேசுவை விட பெரியவனா? ஒரே வார்த்தை, நீ இயேசுவை விட பெரியவனா? உன்னை நீ எப்படி காட்டுற? அவ்வளோதான். அந்த வார்த்தையை தாங்கவே முடியல. கீச்சுன்னு அலறி அந்த இடத்த விட்டு போய் மந்திரவாதியை ஒரே அடி அடித்து போட்டு அவன் ரத்தம் கைக்கி தரையில் விழுந்து கிடக்கான். ஆண்டவர் ஏவன் அப்படின்னால இந்த அம்மா அங்கே மந்திரவாதியை பார்க்க போனாங்க. அவன் கிடுக்கிடுன்னு வெட்டி 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 எடுத்துட்டு இருக்கான். ஏசுனாரை ஏற்றுக்கொள்றியா இல்லையா? ஏற்றுக்கொள்றேன், முழங்கால் போடு. அவன் ஆண்டவருக்குள்ள நடத்தினாங்க. ஆகவே தான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர். இதை நீங்கள் உணர்ந்து கொண்டா எந்த பில்லி சொந்திக்கும் பயப்படலை, எந்த பிசாசுக்கும் பயப்படலை. சிலர் பயங்காட்டுறக்கே இருக்காங்க, பேயை துரத்த மாட்டாங்க, ஆனால் வெளிப்பாடு கொடுப்பாங்க. 3 பேர் சேர்ந்து உங்களுக்கு விரோதமாக சூழ்நி அப்படியா? ஒரு ஆலமரத்து பொம்மையில் பொந்துக்குள்ள ஒரு பொம்மை செய்து ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க. ஐயோ, எப்படிங்க இந்த பில்லி சூனியத்தை எடுக்கிறது? எனக்கு 1000 ரூபா கொடுங்க, நான் அதை எடுத்துடுறேன். ஆக்கும் எடுக்க மாட்டான், கொஞ்சம் பயம் காட்டிட்டு போயிடுவான். ஒரு நாள் நான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது வீட்டுக்கு வரேன். எங்கள் மாமியார் யாரோ பேதி மாத்திரை கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்கள் மாமியாருக்கு உங்கள் கோட்டுச்சோர் மேலே 3 அனுமார் ஆவி இருந்து உங்கள் வீட்டையே பார்த்துட்ருக்கு, என்ன செய்வீங்களோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இந்த ஆள். எங்கள் மாமியாருக்கு வயிறு கலக்கி கலக்கி நான் வர்ற வரையிலும் வெளியே நின்றுருக்கேன். தம்பி உனக்கு தெரியுமா, நம்ம வீட்டில் இந்த கோட், சரி அது யார் சொன்னா? அந்த கோட்டுச்சவரில் 3 அனுமார் யார் சொன்னா? கேட்க தன்னார்லேருந்து ஒரு தாடி வச்சுட்டு இருப்பார், அவர் தான் சொன்னார். சரி, அவர் துரத்துனாரா? இல்லை, அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரே பயமாக இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? இதுவும் அந்த ஆள் உள்ளே வந்தான்னா என்னை கூப்பிடுங்க, வாரேன். அது எந்த அனுமார் ஆவி சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சாப்பிட்றேன். எந்த பேய் நம்மளை தொடும்? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறாரு, ரத்தத்தை தெளிச்சிருக்கிறாரு. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம், சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பஸ்காட்டுக்குடைய ரத்தத்தை தெளித்த போதே சங்கரதூதம் ஒருத்தனாலும் வர முடியல. நம்மளை எப்படி அணுகும்? தேவ தூதர்களை காவல் வைத்திருக்கிறார். ஒரு நாளும் பயப்படாதுங்க. கடலையும் காற்றையும் அதட்டி அமைதல் உண்டாக்குறவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். பிசாசின் தலையை நசுக்கி ஜெயங்கொண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். பயப்படாதே. இயேசு தன்னுடைய வலது கையை யோவான் மேல் வைத்து, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன், மரித்தேன், ஆதாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். எல்லா பயத்தையும் நீக்கி போடுகிறவர், எல்லா பயத்தையும் நீக்கி போடுகிறவர் நம்முடைய மத்தியிலே பெரியவராய் இருக்கிறார். இயேசுவை பெரியவராய் காணுங்கள்.